வணக்கம். கேள்விக்களம். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் இன்று தனி நீதிபதியுடைய ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கொடுத்த உத்தரவை ரத்து செய்து ஜனநாயகன் படத்திற்கு மேலும் தாமதம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிறது. மீண்டும் புதிதாக ஒருவேளை அந்த ப்ரொடியூசர்ஸ் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவர் விருப்பப்பட்டால் ஜனநாயகன் தயாரிப்பாளர்கள் மீண்டும் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்து கீழ் நீதிமன்றத்தில் போய் சிங்கிள் ஜட்ஜிட்ட போய் ஆர்கியூ பண்ணி அந்த கேஸை முடித்து தான் வர வேண்டும். இதற்கிடையில் சமரசத்திற்கு தயாராகிறார்கள் என்று ஒரு செய்திகள்லாம் வந்த வண்ணம் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. தொடரும் சிக்கலின் பின்னணி என்ன, இதுதான் நம்ம இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். நம்மோடு இணைகிறார்கள் முன்னாள் சென்சார் உறுப்பினர் மற்றும் நடிகர் திரு எஸ் வி சேகர், வழக்கறிஞர் சுபாஷ் மோகன், வலதுசாரி திரு எம் குமார் அவர்களும், போஸ் வெங்கட் நடிகர் அவர்களும் விரைவில் இணைய இருக்கிறார்கள். அவர்களோடு நரேஷ்குமார் விஜய் ஆதரவு இணைந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு எஸ் வி சேகர், உங்களோடு இருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு என்பது மீண்டும் ஒரு சிங்கிள் ஜட்ஜிட்ட போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெட்டு ஃபைல் பண்ணி முழுவதும் எல்லாம் ஃப்ரெஷ் ஹியரிங் கொடுத்து இன்னும் நீண்ட கால தாமதத்திற்கு தான் நோக்கி இருக்குது. ஒருவேளை அதற்கு ஏதாவது உத்தரவு சரி வரலைன்னா மீண்டும் டிவிஷன் பெஞ்சுக்கு எந்த தரப்பு கூட அப்பீல் வரலாம். அதற்கப்புறம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய ஒரு தாமதத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழல் எழுன்ற ஒரு அச்சம் இருக்குது. இன்னொரு பக்கம் நாங்கள் போகலை, நாங்கள் திருப்பி ரெவ்யூ கமிட்டி பரவாயில்லைங்க, நீங்களே பார்த்துட்டு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் தரப்பில் ஒரு ஏற்கனவே சிபிஎஸ்சி எழுதின அந்த உத்தரவின் அடிப்படையில் ஒரு குறைந்தபட்சம் காலதாமதத்தை தவிர்த்து ப்ரொடியூசர் ஒரு முடிவு எடுக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒரு படம் இதன் பின்னணி என்ன அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, ஒரு தயாரிப்பாளராக ஒரு நடிகராக இது போன்ற ஒரு சிக்கலில் மாட்டும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதை சுருக்கமாக சொல்லிட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் பின்னணி என்னன்றதை கொஞ்சம் விளக்கிடுங்க. இது ஆக்சுவலாக இதில் இந்த பிரச்சனைக்கு முதல் காரணம் தயாரிப்பாளர். அதாவது ஒரு சென்சார் படம் பண்ணப்படுவதற்கு முன்னால் ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது அது ஒரு விதமான விதி மீறல், இட்ஸ் அ க்ரைம். அது பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு வருஷம் ஷூட்டிங்கு, 6 மாதம் டப்பிங்கு, எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், எல்லாத்துக்கும் ஒரு 1.5 வருஷம் எடுத்துக்கிறவங்க சென்சார் போர்டுன்னு வரும்போது மட்டும் அது ஏதோ திண்டிவனம் டோல்கேட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு 2 நாள் முன்னாடி பணம் கட்டினா உடனே நமக்கு சென்சார் கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு தவறான அணுகுமுறை. அந்த அணுகுமுறையினுடைய ஒரு பாடத்தை தான் இப்போது அந்த தயாரிப்பாளர் படித்து கொண்டிருக்கிறார். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். தவிர இதில் நமக்கு வெளியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்க வருஷன் மட்டும்தான் தெரியுமே தவிர நாம் படம் பார்க்கல, அந்த படத்தில் என்ன தப்பு இருக்குது என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் சென்சார்ஸ் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு படத்தை அவங்க சென்சார் பண்ணினா கூட சட்டத்திலிருந்தோ சட்டத்தில் கூறப்பட்ட ஏதோனும் விதிகளிலிருந்தோ அல்லது உரிமத்தில் கூறப்பட்ட நிபந்தனைகளிலிருந்தோ மாறுபட்டால் இந்த விதிகளுக்கு உட்பட்டு வழங்கப்பட்ட ஒவ்வொரு உரிமத்தையும் ரத்து செய்ய உரிமை வழங்கும் அதிகாரிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஆஸ் இட் இஸ் ஒரு சென்சார் கொடுத்தால் கூட வேறு ஏதாவது ஒரு இதில் அவங்க தெரிஞ்சதுன்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் என்னத்துக்காக கேன்சல் பண்ணுறோங்கிறத அவங்க லெட்டரில் ரெக்கார்டாக பதிவு செய்யணும். இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். இந்த படத்தில் இன்னொன்று சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், ஒரு இராணுவ சிம்பலோ சீனோ ஏதோ ஒன்று அவங்க ஹோம் மினிஸ்ட்ரியில் என்ஓசி வாங்காமல் வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒன்று இருக்குது, தேசிய முத்திரைகள் மற்றும் சின்னங்கள் ஆகவே காண்பிக்கப்படக்கூடாது. முறையற்ற பயன்பாடுகளை தடுக்கும் 1950-50-12 சின்னங்கள் மற்றும் பெயர்களை சட்டத்தின் விதிகளின்படி வேண்டுமானால் பயன்படுத்தலாம். அந்த விதிகள்லாம் தெரிஞ்சு பயன்படுத்தினாங்களா, இல்லை விதிகள் தெரியாமல் போட்டு இப்போ என்ஓசி வாங்காமல் இருந்ததுனால இந்த பிரச்சனையா, இது எதுவுமே தயாரிப்பாளர் சொன்னாதான் தெரியும். இதில் ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க. அதாவது இராணுவம் சம்மந்தப்பட்ட காட்சிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது அந்த எக்ஸாமினிங் கமிட்டியில் ஒரு இராணுவத்தும் சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் இருந்திருக்கணும். அவர் பார்த்து அதற்கப்புறம் தான் அதற்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வழக்கிலையும் வாதிடப்பட்டுச்சு. அப்போது இது போன்ற ஒரு படம் வரும் பொழுது அந்த போன்ற ஒரு கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட நபரை நியமிக்க வேண்டியது சென்சாருடைய பொறுப்பு இருக்குல்ல.
அவர்கள் வந்து பார்த்து தானே அது அந்த சென்சார் சம்பந்தப்பட்ட அதாவது அவர்கள் வந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன் அனுப்புனாங்கல்ல ப்ரொடியூசர்ட்ட, உங்களுக்கு யூஏ தரணும் ஒரு லெட்டர் எல்லாம் வந்தது. அதன் அடிப்படையில் தானே கேஸே போட்டாங்க, எங்களுக்கு அதே சான்றிதழ் கொடுக்கணும்னு. அப்போ அதெல்லாம் எழுதுவதற்கு முன்பே இந்த இல்ல, கமிட்டி போடும்போது UA சம்பந்தப்பட்ட ஒரு letter அவங்க எக்ஸ்பர்ட் காட்டவே வச்சிருக்காங்க. இல்லையே. வச்சிருக்கணும் கண்டிப்பா. அதாவது நீங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா, இதுல இந்த மாதிரி எந்த மாதிரி காட்சிகள் இருக்கு அப்படிங்கிறத அவங்க முதல்லயே சென்சார் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே அந்த அந்த ரீஜனல் ஆஃபீஸருக்கு அது தெரியும். அப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ஒரு குருக்களை பற்றிய ஒரு கதை அப்படின்னா, அந்த குருக்கள் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒருத்தர் அதில் ரெப்ரசன்டேஷனாக வரணும். ஒரு டாக்டரை பற்றின கதைனா ஒரு டாக்டர் இருக்கணும் அந்த இதில். ஆனால் அப்படி எடுத்தாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு வந்து இதில் வந்து லாஸ்ட் மினிட்டாக போனதுனால எல்லாருமே பரபரப்பாகி பண்ணினாங்க. அதை தாண்டி இது ஒரு 500 கோடி ரூபா பட்ஜெட் படம், இது பெரிய படம், இது இவ்வளோ பெரிய படத்துக்கு இப்படி தடையா, இதெல்லாம் சொல்கிறாங்க. நோ என்ட்ரி போர்டு போட்டால் அங்கே சைக்கிளும் போகக்கூடாது, லாரியும் போகக்கூடாது, அவ்வளோதான். அவங்க ரூல் படி தான் பண்ணியிருக்காங்க. ப்ராபபிளி சில சமயம் சில இடங்களில் என்ன ஆகிடுது, கொஞ்சம் விதி மீறல்கள், விதி தளர்வுகள்லாம் சில அதிகாரிகளை பொறுத்து ஏற்படும். கபாலி படத்தையே எடுத்துக்கங்களேன், உலகம் முழுக்க அதுக்கு ஏ சர்டிஃபிகேட்டு, தமிழ்நாட்டில் நமக்கு இங்கே மட்டும்தான் அதுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்போது இன்டர்நேஷ்னல் லா ஒன்று இருக்குது சென்சாருக்கு. கத்தி எடுத்து அப்படி அடிக்கும்போது அது நேராக சொருகி அப்படி அடுத்த ஷாட்டில் கத்தியோடு இருக்குதுன்னா அது யூ சர்டிஃபிகேட். கத்தி அடித்து அது நேராக போய் குத்தி அப்படி நின்றுதுன்னா யூஏ சர்டிஃபிகேட். அந்த கத்தியை ஒருத்தர் சொருகி அப்படி திருப்பினான்னா ஏ சர்டிஃபிகேட். இது இன்டர்நேஷ்னல் லா. அது கார்ட்டூன் படமாக இருந்தாலும் அப்படி தான். ஆனால் நமக்கு என்னென்னா பல விஷயங்கள் அப்படியே மேம்போக்காக சில இன்ஃப்ளூயன்ஸில் தாண்டி போகுது. தவிரவும் சென்சார் என்பதே முன்னெல்லாம் வந்து சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு பிரிவிலும் இருக்கிற ஒருத்தர் இருக்கணும். அதையெல்லாம் தாண்டி கடந்த 10-20 வருடங்களாக சென்சார் என்பது டெல்லியில் ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டும் போடுறதுங்கிறது வந்துருச்சு. அதுதான் நீங்களும் சென்சார்ல இருந்திருக்கீங்க. நான் அதே சென்சாரில் ரீஜனல் போர்டு மெம்பராக இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறார், சார் அவன் ஹெல்மெட் போட்டு போல சார், அந்த சீனை கட் பண்ணணும் அப்படின்னார். இதெல்லாம் நம்ம கட் பண்ணக்கூடாதுப்பா. அவன் ஹெல்மெட் போட்டு போடனாக்க மேக்ஸிமம் என்ன சொல்லலாம், ஹெல்மெட் போடாமல் போவது தவறுன்னு வேணால் ஒரு கார்டு போட சொல்லலாம். சீனியே எப்படி கட் பண்ண முடியும்? முடியாது. நிறைய பேருக்கு நான் ஒரு 1000 புக்கு போட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன். இது சென்சார் ரூல்ஸு. இந்த புக்கை 2017 அத்தனை பேருக்கு நான் கொடுத்தேன். அதை படிச்சுட்டு வராங்களான்னு தெரியாது, எடுக்கிறவங்க இது படிச்சுட்டு எடுக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. இதுதான் பிரச்சனை இதில். தவிர வந்து விஜய் படம் வருது, விஜய் படம் வராத போச்சுங்கிறது. இன்றைக்கி விஜய் அரசியலில் இருக்கிறதுனால இந்த ஒரு பரபரப்பு பெருசாக இருக்கிறது. தவிர வந்து விஜய்க்கு எதிராக ஏதோ சூழ்ச்சி நடக்குது. அதை வந்து சில பேர் அந்த கட்சியை சேர்ந்தவங்களே இது திமுக பண்ணிடுச்சுக்கிறாங்க. திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? திமுக ஸ்டேட் கவர்மெண்ட்டு. சென்சார் போர்டுங்கிறது அது வந்து ஆக்சுவலி ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். நாளைக்கு ஒரு வேளை அந்த படத்துக்கு அவங்க யூ சர்டிஃபிகேட்டே கொடுத்து அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தில் இருக்கிற கண்டென்ட்னால ஒரு கலாட்டா வந்து விஸ்வரூபம் மாதிரி தியேட்டரில் கல்லால் அடிச்சிட்டாங்க, கண்ணாடியை உடச்சிட்டாங்க, சீட்டை கிழிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த படத்தை தடை செய்வதற்கு முழு அதிகாரமும் மாநில அரசுக்கு உண்டு. ஃபஸ்ட்டு இது எதுவுமே தெரியாமல் சும்மா ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டுறது, இது அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் இது தயாரிப்பாளர் அப்படியே சென்சார் போர்டை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. அது இந்த தடவை ஒரு நாணயமான அதிகாரி வந்ததுனால இது கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு. திரு சுபாஷ் மோகன் வந்து அவர் பேசும்பொழுது ஒன்று சொன்னார், இது போன்ற விஷயங்களில் தொடர்ந்து டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து தீர்மானிக்கிறார்கள். சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அது ரீஜனல் ஆஃபீஸாக சரி, டெல்லியாக இருந்தாலும் சரி, இல்லை மும்பை ஆஃபீஸாக இருந்தாலும், டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேண்டிய ஆட்கள் தான் அங்கே போடப்படுறாங்க அப்படின்றத அவரே சொல்கிறார். அப்போது நிச்சயமாக இந்த விஷயத்துலையும் அது போன்ற ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்பாயின்மெண்ட் இருக்கலாம். அப்போ அது சார்ந்து நம்ம நடக்க இந்த அரசியல் சூழலையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது அதில் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் டெசிஷனாக கூட இது இருந்திருக்கலாம்ல. அதாவது ஒவ்வொரு அரசு அமைப்புக்கும் வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் ஒன்று இருக்கும், விருப்ப அதிகாரம் சொல்லிட்டு. அது வந்து அந்தந்த அதிகாரிகள் வந்து அவர்களுடைய பொலிட்டிக்கல் மோட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்கிரிஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த வழக்குடைய கேஸை பார்த்தோம் அப்படின்னா
அவங்க வந்து 4/1/2026 நாங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டோம், எங்களுக்கு உடனே வந்து சர்டிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க. சிபிஎஃப்சிக்கு வந்து சான்ஸே கொடுக்காம உடனே வந்து போட்ட ப்ரேயரை வந்து கோர்ட் மோல்டு பண்ணி 2 ப்ரேயர் கொடுக்குறாப்புல. என்னென்னு தராப்புல, ஒன்று சர்டிஃபிகேட்டை உடனே கொடுங்க, இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அமுச்சு விட்டு நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அது ப்ரேயரே கிடையாது, அது ப்ரேயரும் கிடையாது. கோர்ட் கேன் மோல் த ரிலீஃப், அதில் டவுட்டே கிடையாது. உடனே வந்து ஃபஸ்ட் பெஞ்சுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட் பெஞ்ச் வந்து என்ன பண்ணால் ஸ்டே கொடுக்குறாப்புல. உடனே சுப்ரீம் கோர்ட் போகிறாப்புல. திரும்ப இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து இல்லை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா நீங்கள் கீழே போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சொன்னதுக்கப்புறம் கீழே வந்து ஆர்குமெண்ட் நடந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் பெஞ்ச் சீஃப் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வழக்கோடைய பொருண்மைக்குள்ளே போகாமல், மெரிட்டுக்குள்ளே போகாமல், நீங்கள் வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதர் சைடுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்து நீங்கள் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி ரிமாண்ட் பேக் பண்ணுறாப்புல. சிபிஎஃப்சியோட டெசிஷனோட மெரிட்டுக்குள்ளே போல, இல்லை இவங்களுடைய பொலிட்டிக்கல் மோட்டிவ் ஆட்ரிபியூட்டும் ஃபர்ஸ்ட் பெட்டிஷனில் வந்து இப்போ எந்த பொலிட்டிக்கல் மோட்டிவ் ஆட்ரிபியூட்டும் பண்ணல. இன்னைக்கு வந்த தீர்ப்பு வந்து அது சரியாக கொடுக்கப்பட்டதா தவறாக கொடுக்கப்பட்டதான்லாம் போல. சென்சார் போர்டுக்கு வாய்ப்பு கொடுக்காமலே தனி நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அது கேட்டதற்கு மீறி வந்து மோல்ட் பண்ணி ஒரு டெசிஷனை சேர்த்தே கொடுக்குறாரு, ஒரு பேரை அலோவ் பண்ணுறாரு. அதை தான் வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அதன் அடிப்படையில் இயற்கை நீதியை பாதுகாப்பதற்காக வந்து நாங்கள் இது மாதிரி திருப்பி வந்து தனி நீதிபதிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் வந்து கீழே தான் வந்து சிபிஎஃப்சியோட அப்ஜெக்ஷன் இருக்கா இல்லையா, இல்லை ரிட்டில் வந்து அது கேட்கலாமா முடியாதான்னு சொல்லி வந்து டிசைட் பண்ண முடியும். இது இருக்க இந்த வழக்குலேருந்து நமக்கு 2 விஷயம் ஒன்று தெரியுது. ஒன்று வந்து சிபிஎஃப்சி வந்து எஸ்வி சேகர் சார் சொன்ன மாதிரி வந்து டிஸ்கிரிஷன் யூஸ் பண்ணக்கூடிய அதிகாரி வந்து டெல்லியில் இருக்கவங்களுக்கு சாதகமாக தான் எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுவாப்புல. எப்பயுமே வந்து எல்லாருமே சொல்கிறது வந்து சிபிஎஃப்சி சாஃபர்னைஸ்ட் எப்பயோ 2024 வந்து புது ரூல்ஸ் கொண்டு வராங்க. புது ரூல்ஸில் வந்து ட்ரைபியூனலை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமினிங் கமிட்டி இருக்கும், அப்புறம் வந்து ரிவிஷன் கமிட்டிக்கு போகும், அதுக்கு மேலே வந்து ஒரு ட்ரைபியூனல் இருக்கும், FC18 இருக்கும். அதை 2024 அபாலிஷ் பண்ணுறாங்க. அபாலிஷ் பண்ணிட்டு அவங்க வந்து கோர்ட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாப்புல. இந்த சமயத்தில் எல்லா மட்டுமே வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் சிபிஎஃப்சிக்கு அப்ளை பண்ணி எத்தனையோ வந்து சிறு படங்களும் சரி, இல்லை பெரிய பட்ஜெட் மூவிஸும் சரி, ரிவைசிங் கமிட்டியோ இல்லை எக்ஸாமினிங் கமிட்டியோ கான்ஸ்டியூட் பண்ணாமையே வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவசரமாக நீ வந்து எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுன்னு சொல்லி ஒரு என்டைட்டில்மெண்ட் மனப்பான்மையோட எனக்கு உடனே நீ கொடு அப்படின்னு சொல்லி அவர் போய் கோர்ட்டுக்கு போகிறாரே தவிர எந்த வகையான பொலிட்டிக்கல் மோட்டிவோ எதுவுமே இதுக்கு ஆட்ரிபியூட்டும் அவங்களும் சொல்லலை. இது சம்பந்தமா அவர் திரு எஸ்வி சேகர் சினிமாவில் இருந்ததுனால அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன். திரு எஸ்வி சேகர், நீங்கள் அவரும் அந்த முக்கிய புள்ளியை தான் தொடர்றாரு. இது ஜனநாயகனுடைய தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, பொதுவாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சினிமா தயாரிப்பாளர்கள்ட்ட அந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது எப்படியாவது சென்சார் போர்டு கிடச்சிரும்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்துடும், ஒரு நாட்களில் 2 நாளில் கிடச்சிரும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் அவங்க வந்து ரிலீஸ் டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்தில் போய் கேட்டால் அதுலேயும் 9 out of 10 டைம்ஸ் கிடச்சிருது. இதுபோல் என்றோ ஒரு ஜனநாயகன் மாதிரி இல்லை ஒரு சில படங்கள், பராசக்தி போன்ற படங்கள்னா மட்டும்தான் மாட்டுது அப்படின்ற ஒரு சொல்கிறாங்க. அப்படி நம்ம எடுத்துக்க முடியாதா, அதை டிஸ்கவுண்ட் பண்ண முடியாதா? அஃப்கோர்ஸ் அதை நம்ம நியாயப்படுத்தலை, அதை யாரும் நியாயப்படுத்தலை. சில சமயம் ஒரு பரிதாபத்தின் அடிப்படையில் வேணால் கொடுப்பாங்களே தவிர நியாயமாக கொடுத்தாகணும்னு ஒன்றுமே கிடையாது சார். கொம்பன் படத்துக்கு அப்படி தான் ஆச்சு. 2ஆம் தேதி என்னமோ ரிலீஸ் டேட்டை வச்சுட்டு 30ஆம் தேதி படம் பார்க்கணுங்கிறாங்க. எப்படி பார்க்க முடியும்? நான் வந்து ரிவைசிங் கமிட்டியோடைய அதிகாரி, நான் வெளியூரில் இருக்கேன், எங்கெங்கேருந்தோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சேர்மன் என்னை கூப்பிட்டு எப்படியாவது பார்த்துருங்க ஜி அப்படின்றார் சேர்மன். அப்போது சேர்மன் வரைக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பாஞ்சு நான் சொன்னேன் சண்டே மார்னிங் வேணால் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். சண்டே மார்னிங் நான் பார்க்குறதுக்குள்ளே இந்த முதல்ல இவங்க சாட்டர்டே அவங்க பார்த்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஈசி பார்த்து அதை வந்து ஆர்சிக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அதுக்குள்ளே ப்ரொடியூசர் எங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சுன்னு போட்டார் ஃபேஸ்புக்கில். நான் ஆர்சியில் கேட்டேன், எப்படி நீங்கள் போட முடியும், உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுக்கலையே, அப்போ இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டேன். நான் ஆக்ஷன் எடுத்தால் உங்கள் மேலே கிரிமினல் அஃபென்ஸ் தான் எடுக்கணும். சென்சார் போர்டுங்கிறது நீங்கள் ஏன் அவ்வளோ இதுவாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இதில் 96 மியூட்டு 40 கட்ஸு ஏதோ இருந்தது. ஏன்னா அது ஏற்கப்பட அந்த ஜாதி சங்கங்கள்லாம் ஏகப்பட்ட அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சினிமா என்பது குடும்பத்தோட எல்லா ஜாதிக்காரர்களும் மதத்துக்காரர்களும் அருகருகே உட்காந்து சுமூகமான ஒரு மனநிலைமையில பார்க்குறது தான் சினிமா.
அதை தாண்டி ஒரு கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். சென்ட்ரல் போர்டே ஆல்ரெடி சென்சார் கொடுத்த படம் தமிழ்நாட்டில் எவ்வளோ படம் வரல. டார்வின்சி கோடு வரல, டேம் 999 வரல, மெட்ராஸ் கஃபே வரல, அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம். ஏனென்றால் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறது மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் அதை தியேட்டரில் போடலாமா கூடாதான்னு டிசைட் பண்ண வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட். அது பிரச்சனை வந்துருச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் விஸ்வரூபத்துக்கு எப்படி நடுவில் உள்ளே பூந்து ஸ்டாப் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நமக்கு வந்து தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், சென்சார் போர்டை ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலான்னு நினைக்கிறது தான் இதில் பெரிய தப்பு. இப்போது விஜய் தரப்பில் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால வந்த பிரச்சனைன்னு தான் சொல்கிறீங்க. இதில் அரசியல் தலையீடோ இல்லை ஒரு மோட்டிவேஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஏற்கல. நன்றி. எனக்கு தெரிந்து அரசியல் தலையீடு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்திருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி அரசியல் தலையீடு இல்லை, அது தயாரிப்பாளருடைய தப்பு. அந்த ப்ராபபிளி ஓவர் கான்ஃபிடென்ஸாக கூட இருக்கலாம். இல்லை இதை வச்சு ஒரு அனுதாபம் தேடலாம்னு விஜய் நினச்சிருக்கலாம். எந்த அனுதாபமும் வராது. இது என்ன ரேஷன் கார்டையா அரிசி கொடுக்க மாட்டேன்னு நிறுத்திட்டாங்க மக்கள் கொந்தளிச்சு போகிறதுக்கு? சினிமா தானே, திங்கக்கிழமை இல்லாட்டா வியாழக்கிழமை பார்க்க போகிறாங்க, இல்லைன்னா அடுத்த மாதம் பார்க்க போகிறாங்க, அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது பெரிய விஷயம்? தமிழ்நாடே கொந்தளிக்கக்கூடிய அளவுக்கு இதில் எதிர்பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? இல்லை அவங்க பதறி போகிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு சினிமா, ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதானே. நன்றி திரு எஸ் வி சேகர். நன்றி திரு சுபாஷ் மோகன். ஒரு இடையூறுனால இல்லை இப்போ எப்பயுமே நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி மேன்டமன் சீக்கிரமாக வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ப்ரேயர்லாம் பொதுவாக எப்பயுமே எல்லாரும் வரமாட்டாங்க. அது இவங்க வந்திருக்க கால டைம் ரொம்ப கம்மி. ஏற்கனவே டிசம்பரில் ஒரு வழக்கு போடுறாங்க, மறுபடியும் வந்து ஜனவரியில் போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் அவங்க போட்ட வழக்கை உடனே கொடுங்க அப்படின்ட்டு தான். ஸோ அதனால் உள்ளபடியே மெரிட்டுக்குள்ளே எந்த கோர்ட்டுமே போகல. ஃபஸ்ட் பெஞ்சும் போகல, சிங்கிள் ஜட்ஜும் போகல, சுப்ரீம் கோர்ட்டும் போகல. என்னென்னா அந்த எஸ்வி சேகர் சார் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையை அவங்களே வந்து மேலே கொண்டு வந்துட்டாங்க. தே ஹவ் இன்வைட்டட் திஸ் ப்ராப்ளம் அப்பான் தெம் செல்ஃப். அன்னெசரியாக தேவையில்லாமல் வந்து ஒரு பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு இப்போ தேவையில்லாமல் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. நரேஷ், பப்ளிசிட்டிக்காக போட்டது கடைசியில் இப்போ பேக் ஃபயர் ஆகிடுச்சு. பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு அஃப்கோர்ஸ் உங்கள் கட்சியை அதை வந்து ஆர்கியூ பண்ணும்போதும் சொல்லலை, வெளியிலையும் சொல்கிறதில்ல, கோர்ட்லேயும் சொல்கிறதில்ல. அப்போது நீங்கள் வந்து ஒரு டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். சிபிஎஃப்சி தானே எப்படி கிடச்சிருன்றனால வந்த வினை தான் இது அப்படின்ட்டு. இல்லை சார், இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவுக்கோ இல்லை ஜனநாயகன் படத்துக்கோ அந்த டைரக்டருக்கோ யாருக்குமே வந்து இந்த பப்ளிசிட்டி தேடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு படம். ஸோ முதல்ல வந்து எல்லாரும் ஒன்று புரிஞ்சிட்டாங்க, இது வந்து ஆரம்பத்தில் அரசியல் இல்லை, நான் பின்னாடி அரசியல் இருக்குதோ அப்படின்றத எஸ்வி சேகர் ஐயாவும் பேசும்போது சொன்னார். அது எந்த புள்ளி அப்படின்றத தான் நம்ம இப்போது தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல 2 நாள் முன்னாடியோ 3 நாள் முன்னாடியோ எந்த புள்ளி அதுதான் சொல்ல வரேன். 2 நாள் முன்னாடியோ 3 நாள் முன்னாடியோ இந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கேட்டு டீம் போகல. டிசம்பர் 15ஆம் தேதியே வந்து ஷூட் முடிச்சு 18ஆம் தேதி ரிவ்யூக்கு அனுப்பியாச்சு. 24ஆம் தேதியே அவங்க வந்து சொன்ன கட்டை எல்லாத்தையும் ரீசப்மிஷனும் பண்ணிட்டாங்க, கட் பண்ணி. ஸோ பண்ணதுக்கு அப்புறமா வந்து 10 நாளாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, ரிமைண்டர் வரவே இல்லை அப்படின்னும் பொழுது தான் இவங்க வந்து தொடர்ந்து மெயில் போட்டு கேட்குறாங்க. அப்போது வந்து 5ஆம் தேதி ஒரு ரிப்ளை வருது அவங்க கிட்ட இருந்து, இல்லை நாங்கள் ரிவ்யூக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி. இதை வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தப்போவோ இல்லை வந்து அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு வெறுப்பில் சொன்னப்போ அவங்க சொல்லலை. இந்த இடத்துல அது கொடுக்கறதுக்கான அதிகாரம் வந்து அந்த சேர்மனுக்கு இருக்கு, சேர்பர்சனுக்கு இருக்குன்னு தானே. இல்லை, அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் படக்குழுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க. இல்லை எதாவது கட் பண்ணணுமா, இல்லை இன்னும் ஏதாவது அதிகமாக வந்து நீக்கணும்னு சொல்கிறாங்களா, அதை சொல்லியிருந்தால் அவங்க வந்து அதுக்கான தயார் நிலையில் இருந்திருப்பாங்க. அதை சொல்லலை. இது எங்கே நம்ம ஒப்பிடணும்னா, கிரிக்கெட் நம்ம எல்லாருமே விளையாடி இருப்போம். அண்ணனுக்கு ரொம்ப பரிச்சான ஒரு பிளேயர் தான். ஸோ கிரிக்கெட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் எடுத்துக்குமே, 2 டீம் விளையாடும் போது என்ன பண்ணணும்னா பேட்டிங் டீமில் தான் அம்பேர் நிற்பாங்க. ஸோ அந்த பேட்டிங் டீமில் வந்து ஒரு பால் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அம்பேர் அவுட் கொடுக்கலாம், கையை தூக்குவார். பின்னாடி இருந்து 10th இருந்து ஒருத்தன் கத்துவான், டேய் அது ஒயிட் பால்ரா, நோ பால்ரான்னு. உடனே அம்பேர் அது அவுட் கொடுக்க போனதை நோ பால் ஆக்கிடுவார். ஸோ அந்த மாதிரி இங்கே பிரச்சனை ஒன்று ஏதோ இருக்குது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடைச்ச உடனே அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு அழுத்தம் வந்ததா. ஒவ்வொரு ஸ்க்ரீனிங்க்கு அப்புறமே வந்து பர்சனல் ஹியரிங் ஷீட்னே ஒன்று இருக்கும். இவர் சொல்றது வந்து ஃபேக்சுவலாக லீகலாக தப்பு அது. ஏன்னா ஒவ்வொரு ஹியரிங் பார்த்ததுக்கு அப்புறமே, ஒவ்வொரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் இவெல்லாம் கமெண்ட்ஸ் எழுதி அப்புறம் பர்சனல் ஷீட்டில் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், டினை பண்ணி எழுதி கொடுப்பாப்ல. இல்லை புரியல, அப்படிதான் ஒருத்தர் மட்டும் தானே கம்ப்ளைண்டே பண்றாரு. இல்லை சப்சிக்வெண்டா இப்போ அங்கே ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன் சொல்லி தெரியும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சப்சிக்வெண்டா நீங்க வந்து எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க மறுபடியும் நீங்களே ரிவைஸ் அனுப்பிச்சு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல.
அவங்களுக்கு அந்த டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கா இல்லையாங்கிறது பாயிண்ட் ஆஃப் லா, அது கோர்ட்ல போய் செட்டில் ஆகும். சினிமாட்டோகிராஃபி ஆக்ட்ல வந்து தெரிய வரும். ஆமா, சினிமாட்டோகிராஃபி ஆக்ட்ல தெரிய வரும். இவர் சொல்ற மாதிரி வந்து பர்சனல் ஹியரிங்க கொடுக்காமலாம் வந்து அப்படி வந்து பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இல்ல இவங்க சொல்றது அதுதானே. இப்போ எங்களுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போறாங்க, ரிவ்யூக்கு அனுப்புறாங்கன்றதே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல இல்லையா? அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 6ஆம் தேதி கோர்ட்டுக்கு போறாங்க. 7ஆம் தேதி கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இதுக்கான என்ன உங்களுக்கு தகவல் இருக்கு, 5ஆம் தேதி அவர் கம்யூனிகேட் பண்றாங்க. 6ஆம் தேதி நாங்க அதுக்கப்புறம் தானே அவர் பண்ண அந்த இடத்துல என்னன்னா இவங்க இதுக்கப்புறம் ரிவ்யூக்கு அனுப்புறாங்கன்னா அதுவே 20 days எடுத்துக்குவாங்க. இப்போ இதை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து விரிவா கோர்ட்ல ஆர்கியூ பண்ணாரு. அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் ஆர்கியூ பண்ணாரு. சாலிசிட்டர் ஜெனரலே இந்த வழக்குல வந்து டெல்லியில இருந்து ஆஜரானாரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல, அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ கேள்வி வந்து நீங்க சொல்றீங்களா ஒரு புள்ளியில் அரசியல் இருக்குன்னு, யார் வந்து தலையிடுது? அந்த டெண்டர் இருந்து கத்துனது அந்த போர்டு யார் கண்ட்ரோல்ல இருக்கோ, யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த இருந்து அழுத்தம் வந்து நிற்பாட்டப்பட்டதோன்றதை நீதிமன்றத்திலையும் வந்து ஒரு விஷயம் பிடி ஆஷா அவர்கள் நீதி அரசர் பேசும்போது அவங்க வந்து விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க முதலே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, கமெண்ட்ஸ் கொடுத்தப்ப அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடல, ஸோ அந்த இடத்துல நீங்க ஏன் அதை நிப்பாட்டுறீங்க? நீங்க நேச்சுரல் இந்த சென்சார் போர்டு நடந்துற விதம் வந்து இயல்பா இருக்கிற மாதிரி தெரியல ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணாங்க. விஜய் தரப்புலையோ தாவேக்காவோ இல்லை வந்து என்ன நீங்கள் தான் அரசியல் சொல்கிறீங்க. ஏன்னா தயாரிப்பாளர் தரப்பில் எந்த மோட்டிவும் மேலிஃபைட் இன்டென்ஷனே அட்ரிபியூட் பண்ணல கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணப்போ. அப்போ நீங்க தான் வந்து தலையீடு பிஜேபின்னு சொல்றீங்க. லீகலா கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த டீம் அப்படி பேச வாய்ப்பே கிடையாது. சாருக்கு நல்லா தெரியும். சோ அந்த டேர்ம்ஸ் வந்து அரசியல் ரீதியா நீங்க கோர்ட்ல வந்து பேச முடியாது. கட்சி சொல்லலாம், கட்சி சொல்லலாம், கோர்ட்ல சொல்ல வேண்டாம், கட்சியில சொல்லலாம். ஆனா கோட் படம் வந்தப்பவும் சரி, இப்போ சொல்ல முடியாதுன்னு இல்ல, எல்லா வழக்குலயும் பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குதுன்னு கோர்ட்ல ஆர்கியூ பண்றாங்க. சினிமாவுல நம்ம கட்சியோட பாலிடிக்ஸை உள்ள கொண்டு வராதீங்கன்றத விஜயன் ரொம்ப தெளிவா சொன்னாரு. அது கட்சியினருக்கு அவர் கொடுத்த அறிவுரை. இந்த ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், இல்லனா இப்போ ரிலீஸ் ஆகும் போதும் சரி, நீங்க கட்சி கொடியையோ இல்ல கட்சியை எந்த ஒரு ஸ்லோகன்ஸோ நீங்க அங்க பயன்படுத்தாதீங்க. எல்லா கட்சியினரும் வருவாங்க, படத்தை விரும்பக்கூடிய எல்லாருமே வருவாங்க, அவங்கள படம் பார்க்க விடுங்கன்னு சொல்லி அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இது படமே வந்து அவரோட பாலிடிக்ஸ் லான்ச் பண்றதுக்காக தான் எடுத்தாங்கன்றாங்க. அது ஒரு ரீமேக் அவர் எல்லாமே பேசுறாங்க சார், நான் அதுதான் சொல்ல வரேன். சோ அதுல என்ன அந்த அதாவது வந்த படத்தை ரீமேக் பண்றாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு வராத பிரச்சனை இதுல புதுசா என்ன வந்துரும்னா அப்ப இதுல என்ன அரசியல் பேசிட்டு போறாங்க. சோ அதை வெளியிடுறதுக்கு பயம். சோ இந்த இடத்துல இதை வெளியிட்டு இன்னும் மைலேஜ் கிடைக்கும்னு நினைச்சாங்களா? அது எல்லாருக்குமே தெரியும் சார். அதான் யாருக்கு இல்ல எல்லாருக்கும் தெரியும். வடிவேலு படம்னா நான் வந்து யாருக்கு சொல்றேன்னா யார் நிப்பாட்டுறாங்களோ அவங்களுக்கு பயம் நான் சொல்றேன். இல்ல படத்தை பார்த்து பயம் மாதிரி தெரியல, படத்தை இந்த சூழ்நிலை பயன்படுத்தி மிரட்ட ட்ரை பண்றாங்கன்னு சொல்லலாம். இல்ல அதுக்கெல்லாம் அடிபணியாத ஆட்கள் தான் அப்படின்றது தான் அவரும் தெளிவா சொல்லிட்டாரு. எந்த ஒரு இதுக்கும் அடிபணிய மாட்டோம்ன்றது அடிபணிய மாட்டேன்றாரு. யாரோ மிரட்டுறாங்கன்றாங்க, அங்கிருந்து டென்ட்ல இருந்து ஒருத்தர் கத்துறாங்க, அது யாருன்னு கடைசி வரைக்கும் விஜயும் சொல்ல மாட்டேன்றாரு, தாவேக்காவும் சொல்ல மாட்டேன். நான் மக்கள் மன்றத்துல விட்டுற மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. சொன்னாதாங்க தெரியும். இல்ல தெரியும், மக்களுக்கு புரியும் சார். நீங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப இதெல்லாம் இல்ல. திமுகவையோ இல்ல அதிமுகவை இப்ப சொன்னீங்களா ஊழல் சக்தி, திமுகவையோ தீய சக்தின்னு சொல்லும்போது அப்பெல்லாம் வந்து மக்களுக்கே தெரியும்னு சொல்லலையே. அதிமுக ஊழல் சக்தின்னு அவர் சொல்லல, மக்களா புரிஞ்சுக்கிட்டாங்க. தாவேக்கு ஒரு மௌன சக்தி, எல்லாத்தையும் மௌனமாவே இருப்பாங்க. இல்ல இல்ல அதுதான் நாங்க மக்கள் மொழியில பேசிட்டு இருக்கோம், மக்களுக்கு நல்லாவே புரியுது. இந்த விஷயத்துல திமுகவோ அதிமுகவோ வேற யாரையோ பேசும்போது திமுகவை பேசும்போது குறிப்பிட்டு சொல்றீங்க இல்லையா, முதலமைச்சர் பேர் சொல்லி சொல்றாங்க, கட்சி பேர் சொல்லி சொல்றாங்க. அதிமுக இப்ப வந்து நீங்க 2 நாளா வந்து ஐடி விங் வந்து உங்க ஐடி விங் போட்டு அடி நடிக்கிறீங்க. அதிமுக அவங்களும் பண்றாங்க, பரஸ்பரம் ரொம்ப நட்பு பாராட்டிட்டு இருக்கீங்க. ஆனா இதுக்கெல்லாம் வந்து ஓப்பனா பேச முடியுது. ஆனா இங்க மட்டும் அது யாரோ இல்ல இந்த படம் வந்து நீங்க 500 கோடி முதலீட்டுல ஒரு முதலீட்டாளருடைய பணம் இன்வால்வ் ஆயிருக்கு. அவங்க நீதிமன்றம் போயிருக்காங்க. நீதிமன்றத்துல இருக்கும்போது நம்ம பேச வேணாம் அப்படின்னு வழக்கை பத்தி பேசவே சொல்ல. இல்ல படத்தை பத்தி தான் நானும் சொல்றேன், வழக்கை பத்தி நான் சொல்ல. படத்தை பத்தி படத்துல இதுலயா இருக்கு அப்படின்ற அரசியல் அவர் பேச ஆரம்பிச்சானா அது இன்னும் கான்ட்ரோவர்சிஸை கிரியேட் பண்ணும். கட்சி சார்பா ட்வீட் போடுறீங்களா, ஜனநாயகம் பத்தியும் ட்வீட் வருது, ஆனா அப்போ மட்டும் பிஜேபின்ற வார்த்தை வர மாட்டேங்குது. நீங்க சொல்றீங்க நரேஷ் சொல்றது வந்து ஏன் வந்து ஐடி விங் சார்பா கூட சொல்றது இல்லைன்ற கேள்வி பேசுவோம். திரு போஸ், அதாவது யாரோ பண்றாங்க, அவங்க பிஜேபின்னு சொல்லிட்டாரு, ஆனா தாவேகா சார்பா அதிகாரப்பூர்வமா இன்னும் சொல்றது இல்லை. பின்னணியிலிருந்து அவரே ஒரு விஷயம் எஸ் வி சேகர் ஒத்துக்கிட்டாரு, டெல்லி தான் சிபிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் சென்சார் போர்டை தீர்மானிக்குது, அவர்களுடைய தாக்கத்தில் தான் எல்லாமே நடக்கும், அதில் வந்து யாருக்குமே மாற்று கருத்து இல்லை, யார் முரண்படல இது வரைக்கும். அப்போ இந்த பின்னணி என்ன, இன்னும் ஏதாவது பண்ணி, ஏன்னா அவர் வந்து நான் தனிச்சு போகிறேன்றது டிக்ளேர் பண்ணிட்டார், அதிமுக இல்லைன்றது டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 2 நாள் அடிக்கிற அடியை பார்க்கும்போது தெரியுது. அப்போது இதுக்கு மேலே என்ன வந்து அவரை பண்ணிட முடியும்? அவர் தான் வந்து தனி முடிவாயிடுச்சு, கூட்டணிக்கு வரலன்றது முடிவாயிடுச்சு. இதுக்கு மேலே ஏன் வந்து இந்த இதை கொடுக்கணும் அவருக்கு? ஒருவேளை இதுக்கு மேலே அவர் ரிலீஃப் கொடுத்துருவாங்களா? நரேஷையே சொல்லக்கூடாதுன்றப்ப தலைவர் எப்படி சொல்லுவார்? நரேஷுக்கே நீ வந்து இவ்வளோதான் சொல்லணும், இதுக்கு மேலே சொல்லக்கூடாதுங்கிறப்போ எப்படி ட்வீட் போடுவாங்க, எப்படி தலைவர் சொல்லுவார்? தம்பி சொல்கிறாரு சினிமாவில் 500 கோடி இருக்குது சார்,
அதனால தலைவர் பேச மாட்டாரு சார். ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு உங்க தலைவர் பேசுறாரா? அது 500 கோடி இல்லையே. ஏன் சார், ரெண்டாம் உங்க கட்ட தலைவர் பேச தலைவர்கள் மாட்டாரு. ரெண்டாம் கட்ட தலைவருக்கு இல்ல எல்லாரும் இல்ல பேசியிருக்காங்க. உங்க இரண்டாம் கட்டம் முதல் கட்ட தலைவர் ஏன் பேச மாட்டாரு? இங்க ரெண்டாம் இல்ல, கட்ட இல்ல, தலைவர் ஒரே கேள்வி, ஏன் பேச மாட்டாரு உங்க தலைவர்? அவர் பேச தலைவருடைய வேலை என்ன? அவர் ஒரு தலைவருடைய வேலை என்ன? என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல போய் பேசுறது. அதுல பாயிண்ட் இருக்குல்ல. ஆமா, இல்ல இல்ல அவர் பேச வேண்டிய நேரத்துல கண்டிப்பா தம்பி, பேசுவார். நான் என்ன சொல்றேன்? பேசியிருக்காரு. ப்ரொடியூசர் 500 கோடி பாதிக்கும்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்? திருப்பரங்குன்றம் சர்ச்சை தாக்குதலுக்கெல்லாம் பேசுறாங்க. தம்பி சொல்ற மாதிரி நம்ம பதில் எல்லாருமே சொல்லலாம். எங்க தலைவர் பேச மாட்டாருங்கிறதுக்கு அப்புறம் நம்ம எதுவும் பேச முடியாது. அவர் பேசுவார் இல்ல இல்ல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க தலைவர் அவ்வளவு பேச மாட்டாரு. பேச மாட்டான்னு சொல்லவே இல்லை. அதாவது பேசணும். என்ன பேசணும்னா நாட் ஒன்லி ஜனநாயகன், எல்லாத்துக்குமே பேசணும். பேசாதது வந்து எந்த காலத்திலுமே தீர்வு கிடையாது. நம்ம இங்க உட்காந்து என்ன தெரியுமா பேசிட்டு இருக்கிறோம்? மக்களுக்கான தீர்வு ஏதாவது கிடைச்சிருமான்னு தான் நம்மளே உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். நம்மளே பேசும்போது தலைவர் பேச மாட்டாரா? தலைவர் தானே பேசணும். அப்புறம் எஸ்விசேகர் அவருக்கு இன்னும் நல்லா தெரியும் இந்த விஷயம். சினிமாவில் கேட்டகரி இருக்குது. நீங்கள் சென்சாரில் போய் உட்கார்றவங்க, படம் பார்க்குறவங்க, இப்போ எஸ்விசேகர்லாம் ரொம்ப பொறுப்பான திரைப்படங்களே எஸ்விசேகர்கிட்ட கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமான திரைப்படம், ரொம்ப மைனூட்டாக பார்க்கணும். இப்போ பதில் சொல்லுவார் சார், மைனூட்டாக பார்க்கணும், சாரை கூப்பிடுங்கன்னு சொன்ன படங்கள் எனக்கே தெரியும். ஏன்னா ஹி நோஸ், இவர் பொலிட்டிக்கல் பற்றினா நல்ல நாலேஜ் உள்ள நடிகர், இயக்குனர், நாடகத்திலேருந்து வந்தவர், பொலிட்டிக்கல் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். அதனால நீங்கள் முக்கியமான திரைப்படங்கள் அப்புறம் எஸ்விசேகரை கூப்பிட்டு காட்டுவாங்க. சார் தான் பார்த்து ஓகே பண்ணுவார். அந்த போர்டு கூட ஏன் பொம்பனுக்கு அவருக்கு வந்தாங்கன்னா அவருக்கு தான் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு திரைப்படத்தை அனுப்புகிறோம், ஒரு கமர்ஷியல் திரைப்படத்தை அனுப்புகிறோம். உதாரணத்துக்கு இப்போ வந்து அஜித் சாரோட ஒரு படம் விஸ்வாசம்னு ஒரு படம் அனுப்புகிறோம். அதில் கட்டு விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இட்ஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம், இட்ஸ் அ எமோஷனல் ஃபிலிம். அதில் ஹியூமர்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதில் ஒரு பஞ்ச் ஆஃப் பொலிட்டிக்ஸ் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரத்தம் சிந்தும், அஜித் சார் வெட்டுவார், ரத்தம் தெரிக்கும். அதுக்கெல்லாம் வந்து யூஏ கொடுப்பாங்க. அதே சமயம் ஒரு திரைப்படம் மனுஷின்னு ஒரு திரைப்படம் இருக்கும், லைட்டாக ஒரு கட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல லைட்டாக அது கொடுக்க மாட்டாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த திரைப்படம் பேசக்கூடிய அரசியல் என்ன? நீங்கள் பொதுவாகவே சென்சார் போர்டுடைய வேலையே அப்படி எந்த படம் யார் நடித்தாலும் அப்படியே தூக்கி சூப்பராக யூஎல்லாம் கொடுக்கறது இல்லை அவங்க வேலை. அந்த திரைப்படம் செய்ய போகும் வேலை என்ன? இது மக்களிடையே என்னவாக போய் சேரப்போகிறதுங்கிறது மையப்புள்ளி. அது மையப்புள்ளி. அந்த திரைப்படம் எந்த தாக்கத்தை இப்போ நான் வந்து ஜனநாயகன்ல ஹீரோ, நான் வந்து மதத்தை பற்றி பேசுகிறேன், கண்டுக்க மாட்டாங்க. நான் தான் சாதி பற்றி பேசுகிறேன், கண்டுக்க மாட்டாங்க. நான் 4 பேரை விட கண்டுக்க மாட்டாங்க. பட் விஜய் சார் பேசுனா ஒருவேளை அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை அது மதக்கலவரமாக மாறிடுச்சுன்னா, இப்போ மதக்கலவரம் யாருக்கு தேவைப்படுது? ஒரு மையப்புள்ளியாக இங்கே மதக்கலவரத்தை வச்சு ஒரு அரசியல் கட்சி இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறது தேவைப்பட்டால், இல்லை இதையே பிரச்சனையாக்கி வெளியில் எடுக்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இதை பொறுத்த வரைக்கும் சென்சார் போர்டை நான் ரொம்ப நியாயமாக நடந்துக்குதுன்னு சொல்கிறேன். இவன் நம்ம என்னதான் சென்ட்ரலில் நம்ம வந்து மையப்படுத்தி அரசியல் வயப்படுத்தினாலும் சென்சார் போர்டுடைய சுதந்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சுதந்திரத்துக்குள்ள இன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த 2 வாக்கியங்கள் வரும் வரையில் அதை பற்றி நம்ம பொதுவாக பேசியிருப்போம். ஆனால் 2 வார்த்தைகளை சொல்லியிருக்கிறான். இது வந்து ஒருவேளை மத கலவரத்தை தூண்டிவிட்டால் என்ன செய்வது? அது மிகப்பெரிய விஷயம். என்னன்னா சார், இப்போ டைம் 999 சார் சொன்னாங்க, எஸ்விசேகர் சார் சொன்னாங்க, அந்த திரைப்படம் பல முறை திரும்ப 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 பார்க்கப்பட்ட திரைப்படம். ஏன் தியேட்டருக்கு வரலன்னா அது முல்லை பெரியார் பற்றி அந்த சூழல்ல முல்லை பெரியார் பெரிய பெரிய பிரச்சனை வந்துரும், பெரிய மத கலவரம் வந்துரும், பேசுவோம், 2 ஊருக்கு நடுவுல சண்டை வந்துரும். இல்ல ஒண்ணு இல்ல. இப்போ ஒரு சில நாட்கள்ல அந்த இந்த படத்தினுடைய ஜனநாயகன் படத்தினுடைய ஓடிடி ரிலீஸ் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இப்போ நமக்கு இப்போ ஆரம்பிப்பதற்கு முன்பே ஒரு சில செய்திகள்லாம் இவங்க திருப்பி மீண்டும் வந்து தனி நீதிபதி கிட்ட போய் ஒரு ரிட்டு தாக்கல் பண்ண மாட்டாங்க, அந்த ரிவ்யூ கமிட்டிக்கு போய் முடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது இருக்கா இல்லையான்னு ப்ரொடக்ஷன் தான் சொல்லணும், இல்லை விஜய் சொல்லணும். ஆனால் அது நடக்கலை அப்படின்னா ஓடிடிக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஓடிடி தளத்தை கொடுத்துருக்காங்க, அவங்க ரிலீஸ் பண்ணுற டேட் வந்துடும். இது நிச்சயமாக அது ஒரு பெரிய வந்து ஒரு கமர்ஷியலாகவும் அந்த படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தும். ரெண்டாவது இதை தலையிட்டு ஒரு வேளை அரசியல் ரீதியாக அதை தலையிட்ட மூலமாக அந்த ஓடிடியை சரி கட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அரசியல் மூலமாக சரி கட்டணும், அரசியல் மூலமாக சரி கட்டணும்னா டெல்லிக்கு போகணும், டெல்லிக்கு போய் பார்க்க வேண்டிய ஆளை பார்க்கணும், செய்ய வேண்டிய சேவைகளை செய்யணும், அவங்க சொன்னதை நம்ம கேட்கணும், நம்ம சொன்னதை அவங்க கேட்கணும்னு ஏகப்பட்ட வேலை இருக்குது. டெல்லிக்கு தான் போயிட்டு வந்துருக்கு. ஆமாம் இல்லை, போயிட்டு வர்றதில்ல, அங்கே ஆளே இருக்குது. ஸோ அந்த வேலைகள்லாம் செய்வாங்க. இது எல்லாமே ஒரு தொடர்ச்சி தானே. நம்ம என்ன கேட்குறோம், ஒரு கதையில் ஒன்று ஆரம்பிச்சோம் ஒன்றில் முடியும்ல, மேபி இது இன்டர்வலாக தான் இருக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் இன்பிட்வீனு. அதில் இப்போ அமேசான் பொறுத்த வரைக்கும் அது ஒரு கார்பரேட் சைன். அது கார்பரேட் சைன்னா அவங்க கழுத்தை பிடிப்பாங்க பயங்கரமாக. கழுத்தை பிடிக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவன் நான் சொன்ன டேட்டில் எனக்கு நீங்கள் படம் கொடுத்தே ஆகணும், நான் ஓடிடியில் போடுவேன்னா ஓடிடிக்கு வந்து சென்சார் தேவையில்லை. ஆமாம், அது ஒன்று இருக்குது. ஆமாம், சென்சார் தேவையில்லை. ஆமாம், நான் என் படம் நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு படத்தை கொடுங்க, நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்ட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு பஞ்சாயத்துக்கு போகணும் ஒன்று. அது இல்லாமல் இந்த படத்தை விற்றுட்டாங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு படத்தை விற்றுட்டாங்க.
நாம் சொல்கிறது ஏரியா வாரியாக விற்றுட்டாங்க. செங்கல்பட்டு மதுரைன்னு ஒரு பக்கம் அது விற்றுட்டாங்க, டிடின்னு விற்றுட்டாங்க, ஃபாரின் விற்றுட்டாங்க, எல்லாமே சோல்ட் அவுட்டு. நீங்கள் எல்லா பக்கமுமே அது சிக்கல் தான். இப்போ எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படம் விஜய் சாருக்கு 500 கோடி நான் சொல்கிறது பட்ஜெட்ங்க, அப்படி ஒரு படம் மாட்டிக்கிச்சு. பட் என் ஊரில் நாராயணன்னு ஒருத்தன் அந்த படத்தை 1 கோடிக்கு கடன் போட்டு வாங்கியிருப்பான். 1 கோடி கொடுத்துருப்பான், ஆல்ரெடி போய் செட்டில் ஆகிருக்கும். அந்த 1 கோடி எப்படி வாங்கியிருப்பானா, அண்ணே 10 நாளில் படம் வருதுண்ணே, அந்த படம் 15 நாள் ஒன்று 1 கோடி வந்துடும்னே, நான் 1 கோடிக்கு 2 கோடி தரேன்னு இருப்பான். ஏன்னா 3 கோடி கலெக்ட் பண்ண கடனாக தான் வாங்கியிருப்பான். அவன் நிலைமை அவன் செத்தான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் மாட்டிக்கிட்டு லாக் ஆகிருப்பான். இப்போ இந்த மாதிரி இவர் திரும்ப ப்ரொடியூசரை பார்க்குறேங்கிறாரு. இந்த படத்தை வாங்கினானே அவனுடைய நிலைமையெல்லாம் யார் பார்க்குறது? டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன ஆகுது, அவன்லாம் என்ன ஆகுறது? இப்போ அவனை பூரா யார் காப்பாற்றுறது? உங்களுக்கு அமேசான் பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் தலைப்பாக பேசுகிறீங்க, சென்சார் இல்லைன்னு தலைப்பாக பேசுகிறீங்க. எவனோ ஒரு நாராயணசாமி, எவ்வளோ ஒரு முருகன், அவன் பூரா காலி. இப்போ அவனையெல்லாம் யார் பார்க்குறது? அவனுக்காவது நீங்கள் குரல் கொடுக்கணுமா இல்லையா? அவனுடைய பஞ்சாயத்தையாச்சும் நீங்கள் தீர்த்து வைக்கணுமா இல்லையா? இவ்வளோ பேசுகிறீங்களே, இப்போ நம்ம அரசியலே பேசணும்னா இந்நேரம் வெளி சார், இப்போது உங்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குல்ல சார், ரசிகர்கள் கூட்டம் இருக்குல்ல சார், இதில் ஒரே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஒன்று இருக்குது சார். இது வரைக்கும் விஜய் நான் வரைக்கும் பாராட்டினதே இல்லை, நான் இந்த விஷயத்தில் நான் பாராட்டுறேன். ஒருவேளை அவருடைய குரல் தவறாக போச்சுன்னா இங்கே மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும் சார். அது என்னன்னு கேட்டால், ரசிகர்கள்லாம் சென்சார் போர்டுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் போராட்டம் பண்ணி என் படம் வேணும்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடே ஸ்தம்பிச்சுப்போம். அந்த ஒரு விஷயத்தை விஜய் இன்னைக்கு வரையும் பண்ணலை சார். அதுக்கு நீங்கள் முதல்ல பாராட்டணும் அவரை. அப்போ அவர் அமைதி காக்கிறது நல்லதுதான்றீங்களா? பாஜக என்னதான் நம்ம மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த வேலையை அவங்க செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களாம் செய்கிறானோ, மற்ற ரசிகர் செய்வானோ இல்லையா சார், இவர் ரசிகர்கள் கட்டாயமாக செய்வாங்க சார். பராசக்தி படத்துக்கு போயிருக்கேன் சார், ஒரு 60-70 பேர் தாவேக்கா துண்டை போட்டுக்கிட்டு வரான் சார் உள்ள. பராசக்தி அவனுக்கு பிடிக்காது. ஓகே சார், அந்த படத்தை பார்க்கவே இல்லை சார். டிவி சார் படம் போட்டான் சார், நான் இவ்வளவு பேஷனான ஒரு ரசிகனை பார்த்ததில்லை சார். டைட்டில் போட்டானா சார், அப்போ கத்தனா சார் டிவிக்கேன்னு வணக்கம் போடுற வரைக்கும் சார் எனக்கு ஒரு வசனம் கேட்கல சார், ஒரு வசனம் கேட்கல சார். அவனுக்கு இந்த படத்தை ஓட விடக்கூடாது. பராசக்திக்கும் ஜனநாயகனுக்கும் என்ன சார் இருக்கு? ஜனநாயகனுக்கு விஜய் சார் படம், அப்படி ஒரு அரசியலாக அது மாற்றப்பட்டது. இல்லை, அரசியலாக மாற்றப்பட்டதாகவே இருக்கட்டும். அந்த பசங்களுக்கான புரிதலை நீங்கள் ஏன் கொடுக்கல? அந்த பசங்களுக்கு என்ன புரிதல் கொடுத்துருக்கணும்? சிவகார்த்தியன் சொல்கிறார் எங்கள் அண்ணன் படமும் தம்பி படம்னு இறங்கி பேசுகிறாரு. அவர் 2-3 தடவை ஏப்பா அந்த படம் வேற இந்த படம் வேறன்றாரு. விஜய் சார் ஒரே ஒரு வசனம், அதுவும் நம்ம படம் தான், அதுவும் நம்ம படம்ப்பா, சினிமாவை பிரித்து பாருங்கப்பா, நம்ம ஜனநாயகம் கொஞ்சம் லேட்டாக வரும்பா, இப்போ பராசக்தி பாருங்கப்பா, நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாமா இல்லையா? அது ஒரு வகையில் நாகரிகமாக இருந்திருக்குமா இல்லையா? அது கூட பரவாயில்ல. இந்த பசங்க நடந்துக்கிட்ட அந்த அநாகரிகமான செயல் இருக்கு இல்லையா, இந்த பசங்களை தூண்டி விட்டா என்ன வேணா பண்ணுவாங்க. அந்த செயலை செய்யாத திரு தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை நான் சுருக்கமாக இருக்கக்கூடிய அரசியல் பின்புலத்தை இன்னும் நீ தொடரப்போகுதா? பொதுவான குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த ஜனநாயகனுக்கு நேர்ந்தது, சென்சார் போர்டு நடந்து கொண்ட விதம்ன்றது முழுக்க அரசியல் இருக்குது. இது எந்த சினிமாவுக்கும் நடக்கக்கூடாது என்று ஜனநாயகத்து மீது நம்பிக்கை உள்ளவர்கள் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்துரிமை மேல் இருக்கக்கூடியவர்கள். அப்போ இதோடைய நிலை என்ன, அடுத்ததா என்ன சார்? இது என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு வாரம் வரமாட்டாரா? அவர் வரமாட்டார்னு முடிவாயிருச்சு சார். எப்போ முடிவாச்சுன்னா 2 நாட்களாக அதிமுககாரர்களும் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்களும் என்னைக்கு விஜய் விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்களோ, விஜய் என்டிஏ கூட்டணியில் கிடையாது. ஓகேங்களா? இது மேலும் சிக்கல் தானே தவிர, இந்த எலெக்ஷன் டைமுக்குள்ளே அந்த திரைப்படம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். இவர் ஒரு நீங்கள் நீண்டகால அரசியலாக ஷார்ட்டான பொலிட்டிக்ஸ்னா என்டிஏக்குள்ளே விஜய் வருவாரா வரமாட்டாராங்கிறது இல்லை. திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து அரசியல் செய்யணுமா வேணாமாங்கிறதே அவங்க தான் முடிவு பண்ணணும். அது ஜனநாயகனுடைய தியேட்டர் ரிலீஸை வச்சு தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு வருஷம் முடக்குனீங்கன்னா ரசிகர்கள் முடங்கிடுவான். இது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை பின்னோக்கி இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இந்த கயரை யாருமே விட மாட்டாங்க. இருக்குமார், விஜயை பின்னோக்கி இழுப்பதற்கான ஒரு டூலை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது சென்சார் போர்டுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி ரூல்ஸ் எல்லாத்தையும் திரு எஸ்வி சேகர் அவர்களும் அன்பு சகோதரர் போஸ் அவர்களும் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை திரும்ப நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. மாநில அரசின் அதிகாரத்துக்குட்பட்ட விஷயத்தில் ஒரு பத்திரப்பதிவுத்துறைன்னு வச்சுங்களேன், சில சார்பதிவாளர்கள் ஒரு பத்திரத்தை நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போனால் அப்படியே டக்குன்னு பார்த்துட்டு உடனே கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதும் உண்டு. ஸ்ட்ரிக்டாக இருக்கிற சில சார்பதிவாளர் இந்த கிளாஸஸ் மாற்றி கொடுங்க, இந்த கிளாஸ் பண்ண முடியாது, இந்த கிளாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே தான் சென்சார் போர்டும். சென்சார் போர்டு நாடு சுதந்திரம் அடைந்த அந்த காலத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்டு, சினிமாங்கிறது ஒரு பவர்ஃபுல் மீடியா.
அதில் வந்து கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு விஷயங்கள், அதில் யதார்த்தத்துக்கு விரோதமாக சமூகத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய கான்செப்ட் அதில் இருந்தால் ஆளை பொறுத்து, நடிகரை பொறுத்து, அவர் சார்ந்த இயக்கத்தை பொறுத்து, அவர் சார்ந்த கட்சியை பொறுத்தெல்லாம் நடந்திருக்கிறது. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பின்னு ஒரு பாட்டில் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாவை போல்னு வாலி எழுதியிருப்பார் பாட்டு. அதுக்கப்புறம் அது சென்சார் போர்டில் அதை கொஸ்டின் பண்ணி பிறகு திரும்ப அது பாட்டு திருவிக்கா போல் மாற்றிருக்கோம் ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கே அந்த மாதிரி அவ்வளோ, அந்த ஒரு வார்த்தைக்கே அவ்வளோ அந்த காலத்தில் நம்ம சொல்கிறது 50-60 வருஷத்துக்கு முன்னாலேயே அது இருந்திருக்கு. அதனால் இப்போ மத்திய அரசு தான் இதில் இறங்கி வேசையை மடித்து கட்டிட்டு இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்குன்னு நான் விவாதம் பண்ணுறதுல எனக்கு அதில் 5% கூட உடன்பாடு இல்லை. ஒரு சென்சார் போர்டு வந்து சுதந்திரமாக செயல்படுகிறது. அதில் வந்து இவர் இப்போ அரசியலுக்குள்ளே வந்துட்டார். இவர் அரசியல் இது கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸு, அந்த படங்கள்லாம் வரும்போது பிரிவினையை தூண்டுற மாதிரியோ இல்லை அப்பட்டமாக வெறுப்பு பேசக்கூடிய படங்கள் அதுவோ இல்லை இப்போ துரந்தர் வருது, இதுக்கெல்லாம் இதில் பேசக்கூடிய அரசியலோ அதில் பேசக்கூடிய மதத்வேஷமோ அதையெல்லாம் சென்சார் போர்டு எதுவுமே சொல்ல. அதில் உங்களுக்கு பிரிவினை நம்ம அதில் மதத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், மதத்தை பற்றி பேசுகிறோம், மத சுதந்திரத்தை பற்றியும் செக்குலரிசத்தை பற்றியும் அதில் டச் பண்ணுறதாக நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுறது. நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். அதில் இந்த நாட்டில் யதார்த்தமான நடந்த விஷயங்களுக்கு மாறாக பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதை எடுத்து சொல்லணும்னு நடந்ததை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவில் மத பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் சில வசனங்கள் உள்ளன. உயர்நீதிமன்ற பெஞ்சு சொன்னது. ஜனநாயகன் UAE சான்றிதழ் வழங்க அளித்த நீதிபதி ஆஷா அளித்த தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது. ரத்து செய்துட்டாங்க. அதே கோர்ட்டு தான் வந்து நாங்கள் மெரிட்டுக்குள்ளே போகல, ரத்து செய்திருக்காங்க. மெரிட்டுக்குள்ள போக முடியல. மெரிட்டுக்குள்ள போகல, அது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. we are not going into the மேலோட்டமா நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு அமெண்டட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணுங்க, அதை வந்து விசாரிட்டு தான் சொல்லியிருக்காங்க. பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணல, இல்ல ரிமாண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆஷா கொடுத்த உத்தரவை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. ஆமா, செட் அசைட் சார். அதுக்கு காரணம் என்னன்னா CBSE சென்சார் போர்டுக்கு வந்து அவங்களோட கவுண்டரே கேட்கல. ஆமா, கேட்காம இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க. ஒரே கிரவுண்ட்ல தான் அவங்க கவுண்டர் வாங்குறதுக்கு டைம் கொடுத்து ஒழுங்கா நடத்தி நீங்களே டிசைட் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. அதை தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இது மெரிட்டுக்குள்ள இந்த படம் சரியா, UA கொடுத்தது சரியா, இதை கொடுக்கணுமா, அதெல்லாம் அவங்க இது வரைக்கும் போகல. ஏன்னா ஆரம்பத்திலேயே சென்சார் அந்த குழுவில் பரிசீலிக்கப்பட்ட விஷயங்களை தாண்டி பேச்சு முடிஞ்ச பிறகு அதில் ஒருத்தர் வந்து ஒரு கொரியை ரேஸ் பண்ணதுனால அது ஒரு கம்ப்ளைண்ட்னால தான் சேர்பர்சன் அந்த முடிவு எடுக்கிறார். நம்ம பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம். அது கூட இப்போ அதையும் இது கிளப் பண்ணி இப்போ இந்த அம்மா முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. குமார், ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன்னா, மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற துறையில் ஒரு நிர்வாகத்துறை ஒரு முடிவு எடுத்தால் அது மாநில அரசு அந்த அரசு பர்டிகுலர் அரசு மேலே அரசு வேற கட்சி வேறங்கிறத முதல்ல உணர்ந்து பேசணும். கட்சி என்ன வேணாலும் பேசலாம், அரசாங்கம் சில விஷயத்தை தான் செய்ய முடியும். மாநில அரசுக்கும் அதுதான், மத்திய அரசுக்கும் அதுதான். அதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. மாநில அரசாக இருந்தாலும் ஒரு துறை கட்சிக்கு அப்பாற்பட்டு ஆளும் கட்சி எதுவோ அந்த கட்சி சார்புபடி நடக்கக்கூடாது. சட்டம் என்ன சொல்லுதோ, நிர்வாகம் என்ன சொல்லுதோ அந்த விதிகளின்படி தான் நடக்கணுன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த தின் லைன் இருக்குல்ல, இந்த மெல்லிய கோடு வந்து கலைஞ்சு போயிடுது, இல்லை அழிச்சிடுறாங்க. அரசும் கட்சிக்கான வேறுபாடு இல்லாமல் போய் CBFCயே வந்து ஒரு பாஜகவனோட எக்ஸ்டெண்டட் விங்காக மாறும்பொழுது தான் இந்த பிரச்சனை வருதுன்றதான் விமர்சனமே. கருத்துரிமையை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லோருமே சொல்லக்கூடிய விமர்சனமே அதுதான். இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலும் உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மத்தியில் இருக்கிறது. அதுவும் அது ஒரு மதசார்பு உள்ள மதசார்பற்ற அரசாக தான் இருக்கணும்னு அது ஆரம்பத்திலே கட்சி பதிவே மதசார்பு உள்ள கட்சின்னு தான் அது இருக்கிறது. அந்த கட்சி இந்த ஆட்சியில் இருக்கிறது. பெரும்பாலான மக்களுடைய உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் அந்த ஆட்சி அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆட்சியின் நிர்வாகத்தின் கீழ் எல்லா துறையும் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அது மதசார்புள்ள கட்சியா? இல்ல, அது மதசார்புள்ள கட்சி. மதசார்புள்ள கட்சி தான் பதிவில் அப்படி தான் இருக்கிறது. பதிவில் ஆனா அது கட்சியா அப்படி இருக்கலாம். ஆமா, அவங்க கட்சியா அப்படி செயல்படலாம். ஆனால் மதசார்பற்ற அரசுங்கிறது அரசை தான் இதை ஏற்றுட்டு நடத்திக்கிட்டு இருக்கு.
ஆனா அதுல எந்த தப்பு இருக்கிறதா அது எனக்கு மதசார்பற்ற அரசா தான் செயல்படணும்ன்றதா கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு. அப்ப அரசியலமைப்பு சட்டப்படி தான் நடக்கணும். அந்த கட்சியினுடைய ஆமா, பைலா அவங்க படியோ மதசார்- அவங்களுடைய இல்ல, தத்துவத்தின்படி நடக்கக்கூடாது இல்லையா? மதசார்பு அதுதான் இல்ல, இங்க அதுதான் பிரச்சனையே. மதசார்பற்றங்கிற தத்துவம் எப்போ வருது? 76ல தான் வருது. சாரி, 1976 எப்ப வந்துச்சு இப்ப வந்துச்சு எல்லாம் கேள்வி இல்ல. இப்ப கேள்வி வந்து இன்று அதுக்கு அடுத்தால பேச விடுங்க. என்ன அதுக்கு அடுத்தால பேச விடுங்க. அதுக்கு முன்னே ஆரம்பிக்கப்பட்டது அந்த பார்ட்டி 76 இது 80. இல்ல 80ல 1980ல பாஜக வருது. அதுக்கு முன்னாடி ஜனதா கட்சியா இருந்துச்சு. ஆமா, ஜனதா கட்சி. அது நான் என்ன கேக்குறேன், நீங்க காங்கிரஸ் கட்சி மாதிரி சுதந்திரத்துக்கு முன்பு இல்ல, போன நூற்றாண்டுல கூட ஆரம்பிக்கப்பட்ட கட்சியா இருக்கட்டும், இன்று ஒரு அரசியல் சட்டம் இருக்குன்னா எந்த அரசியல் சட்டத்தின் மேல உறுதி ஏற்றிட்டு பார்லிமெண்ட்டுக்கு என்டர் ஆனாரோ அதன்படி தானே மோடி நடப்பேன்னு சொன்னாரு. உண்மையாலுமே பாஜக எவ்வளவு பெரிய பைலா இருக்குன்ற அவசியம் இல்ல. உண்மையாலுமே செக்யூலரிசத்தை சரியாக கடைபிடிக்கிற கட்சி பாஜக. இதுக்கு 1000 உதாரணம் சொல்ல முடியும். இங்கே டைம் இருக்காது விவாதம் பண்ணுறதுக்கு. செக்யூலரிசத்தை சரியாக மற்ற கட்சிகள்லாம் ஜூடோ செக்யூலரிசத்தை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. அதை நாங்கள் மதசார்பு இல்லைன்னு சொன்னால் மத நம்பிக்கை இல்லாத தலைவர்கள் மதசார்பற்ற ரூல்ஸ் இருக்கிற ஒரு நாட்டில் ஆட்சி நடத்தணும்னா எப்படி நடத்தணும்? அவங்களுக்கு யார்கிட்டையும் பாகுபாடு இருக்கக்கூடாது, யார் சார்ந்தும் இருக்கக்கூடாது. இங்கே அது இருக்கா? அதனால மணிப்பூர்ல நடந்தது, குஜராத்ல நடந்தது, இல்ல, இப்ப கடைசியா ஹரியானால நடந்தது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி சொல்வீங்க. 5 வயது குழந்தை கற்பழிக்கப்படுவார், கற்பழிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர் விடுதலை செய்யப்படுவார்கள்னா அதோட உங்களுக்கு செக்யூரிட்டிசம் வேற என்ன வேணும்? நம்ம ஊர்ல நடந்ததை முதல்ல பேசுவோம். மற்றபடி எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிறது நம்ம பேசுவோம். ஆகையினால மதசார்பற்றங்கிற வார்த்தையும் மீனிங் அர்த்தமற்ற முறையில் தான் செயல்படுது. மதசார்பு இல்லை, மதம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டும் மத நம்பிக்கையோட செயல்படுறது இருக்கிறது. பொலிட்டிக்கல் கன்விக்ஷன் எப்படி இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் இருக்கான்றது கேள்வி இல்ல. கேள்வி வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கணும்ன்றது தான். நீங்க எப்படி வேணா இருந்துக்கோங்க, உங்க கட்சிக்கு என்ன தத்துவம் வேணா இருக்கட்டும், அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும், அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அரசியல் சட்டத்தின்படி தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அரசியல் நடக்கிறது. சட்டத்துக்கு உட்பட்டால் ஒரு பிரதமர் போய் ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல்ல இன்னொரு மாநிலத்தில் பீகாரிகளை அடித்துக் கொள்கிறார்கள் தமிழர்கள்னு பிரதமர் பேசலாமா சார்? அது இருக்கா? உங்களுடைய 80 வெர்சஸ் 20ன்னு பேசியாச்சு. அதுக்கப்புறம் கோவிட் ஜிஹாத்தின் அளவுக்கெல்லாம் வந்து பேசணுமோ? அது பிரதமர் சொல்லக்கூடிய வார்த்தையில பிரதமர் பயன்படுத்த கூடாது. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் யோகி சொன்னதா 80 வெர்சஸ் 20. அந்த சம்பவத்தினுடைய பிரசிடென்ட் கோவிலுக்குள்ள விடாத கட்சி தானே பிரசிடென்ட். அவங்க கட்சியில கோவிலுக்குள்ள முடிச்சிருங்க. நான் முடிச்சிடறேன். நான் இதுல என்ன சொல்ல வர்றேன்னா, இதுக்கு பெருசாக காரணங்க ஒரு சென்சார் துறை வந்து அது காலாகாலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க பணி அவங்க செய்கிறார்கள். இப்பொழுது எந்த குறிப்பிட்ட உயர்நீதிமன்றம் பெஞ்சு சொல்லியிருக்கிறது, இதில் மதசார்பு பிரச்சனைகள், மத பிரச்சனையை கிளப்பக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன அப்படின்னு இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒருவேளை அலோ பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு மெரிட்டுக்குள்ள போகலன்னு அவங்களே தான் சொல்றாங்க. சுபாஷ் இதையும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இது நான் கோர்ட் தீர்ப்பு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த விஷயத்துல சிபிஎஃப்சி நடந்து கொண்ட விதத்தை வச்சு சிபிஎஃப்சி வந்து எந்த வகையிலும் புனிதப்படுத்த விரும்பல. சிபிஎஃப்சிங்கிறது முழுக்க முழுக்க காவியமயமாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இப்போது தற்பொழுது. ஆனா இந்த சிக்கலும் இந்த நேரமின்மைக்கான காரணமும் முழுக்க முழுக்க இந்த படக்குழுவினர் தான் வந்து அவங்க மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, எப்பயுமே விஜய் வந்து கோர்ட்டுக்கு ஏன் வருவார்னு பார்த்தா தனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு தான் வருவார். வரியிலேருந்து எனக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுங்க, இல்லை வந்து எனக்கு நான் தான் குற்றவாளி ஆனால் என்னை யார் விசாரிக்கணும் நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சிபிஐ கிட்ட போய் விசாரணை கேட்பார். இல்லை இந்த வழக்கு எப்பயுமே வந்து தன்னை சமமாக தான் நடத்தாத ஒரு நபராக தான் இருக்கிறாரே தவிர உயர்வா கருதக்கூடிய அந்த ஒரு அகந்தை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட தான் அவர் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல இந்த சூழ்நிலை அவருக்கு ஆப்போசிட்டாக போயிருக்கு, எதிர்நிலையை உருவாக்கியிருக்கு. அதுதான் முழு காரணம். சிபிஎஃப்சி விஷயத்தில் வந்து விஜய் அவர்கள் கோர்ட்டுக்கு போகல. ஸோ பட நிறுவனம் தான் கோர்ட்டுக்கு போயிருக்கு. அதை நான் தெளிவுபடுத்திடுறேன். ஸோ சார் சொன்னார் ஒரு விஷயம். ஸோ அதில் என்னென்னா சென்ட்ரல் இப்போது சிபிஎஃப்சி வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி செயல்படுது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி செயல்பட்டால் பிரச்சனை இல்லை, தமிழ்நாடு ஆளுநர் மாதிரி செயல்படுறாங்க, அதுதான் பிரச்சனையே. வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே தமிழ்நாட்டில் ஆளுநர் தேவையில்லைன்னு நாங்கள் ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே நான் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஆளுநர் இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட தேவையான விஷயங்களுக்கு நம்ம போய் நின்று தான் ஆகணுன்ற ஒரு நிலைப்பாடு தான். முதலமைச்சர் தான் சொன்னார். இருக்கிற வரைக்கும்
இருந்த பதவியை நாங்க மதிப்போம். சார் அதுதான் நாங்களும் சொல்றோம். ஆளுநரை ஆரம்பத்துலேருந்து நாங்கள் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு என்னன்னா நம்ம கிட்ட வரக்கூடிய ஃபைல்ஸுக்கு ஒன்று அப்ரூவ் கொடுக்கணும், இல்லைன்னா டிஸ்அப்ரூவ் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பணும். அதை அனுப்பாம கிடப்பில் போட்டு வச்சுட்டு கடைசி நேரத்தில் பண்றது தான். ஐயா சொன்னாரு நடந்த விஷயத்தை தான் நாங்கள் படமா எடுக்கிறோன்னு. நாங்கள் வந்து குஜராத் ஃபைல்ஸ்னோ மணிப்பூர் ஃபைல்ஸ்னோ படம் எடுத்தோன்னு வச்சிங்களேன், அது வந்துடும் நினைக்கிறீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஏற்புடைய வாதம் கிடையாது. அவங்க சைடில் இருந்து அழுத்தங்கள் கொடுக்கும் பொழுது இது மாதிரியான அரசியல் அழுத்தங்களாக அதை பார்க்கப்படுது. அது மக்கள் வந்து கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கோங்க நான் நம்புகிறோம். ஜனநாயகன் வந்து தாவேக்கா இது வரைக்கும் பேசாததெல்லாம் பேச வச்சிருக்கு. ஜனநாயகனும் இந்த டெல்லி விசிட் 2 நாள் இல்லை அதான் ரொம்ப சந்தோஷம் தம்பி. திரு ஆளுநர் பெயரை சொன்னதெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி உங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு மேடையில் பாரத பிரதமரை அழைத்து திரு மோடி அவர்களேன்னு சொல்லி மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும். அவர் என்ன பேர் சொல்லி கூப்பிடல, மற்றதெல்லாம் சொல்லிட்டாரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு தமிழ்நாடுனா ஏன் உங்களுக்கு அலர்ஜின்னு கேட்டிருக்காரு. அதை சொல்லல, டயலாக் இருக்குல்ல, நரேந்திர மோடிஜி அவர்களே நான் இன்னும் பணியூர்ல தான் இருக்கேன், நம்ம 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணா மோதிக்குவோம், இல்ல ஸ்டாலின் சார் என் படத்தை விட்டுருங்க, என் படத்தை ஏன் பிடிச்சி வச்சிருக்கீங்க, நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணா மோதிக்குவோம், அது மட்டும் தான் வரல. ஆக்சுவலா சென்சார் போர்டு பொறுத்த வரைக்கும் பிரதர், அதில் வந்து இப்போ ஒரு 5 பேர் வருவாங்க, பாரதிய ஜனதா கொடி கட்டிட்டு தான் வருவாங்கங்கிறத நான் சொல்லியிருந்தேன். சினிமாவிற்கே அது ஆரோக்கியம் கிடையாது. சினிமா என்பது ஒரு கலைஞன் வந்து அவன் பார்த்தது ரசித்தது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பேசுறதுக்கு தான் சினிமா. சினிமா என்பது வந்து ஒரு நாடகத்திலிருந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தெருக்கூத்து நாடகங்களுடைய பெரிய வெளிப்பாடு தான் சினிமா. அப்போ தெருக்கூத்தும் நாடகம் எதற்காக படைக்கப்பட்டதுங்கிறது அது ஒரு பெரிய வரலாறு, லென்த்தான ஸ்டோரினாலும் மக்களுக்கு குறிப்புணர்தல் தான் சினிமா. இப்போ மக்களுக்கு குறிப்புணர்தல்ங்கிறது என்ன? அவனை சந்தோஷப்படுத்துவது, அவனை ஆனந்தப்படுத்துவது, அவனுக்கு அறிவுரை செய்வது மட்டுமல்ல சினிமா. அங்கே நடக்கக்கூடிய சமுதாய சீர்திருத்தமும் சினிமாவுக்குள் வர ஆரம்பிக்கிறது. அதுதானே நமக்கு மார்ட்டின் லூதர் கிங் என்ன சொல்றாரு, நீ சலூனுக்கும் சினிமா கொட்டையும் நாடக கொட்டையும் தான்டா சினிமாவை மாத்துக்கிறார். லெனின் என்ன சொல்றாரு, சினிமா கொட்டை தானே உன்னை அரசியல் படுத்துங்கிறார். இப்போ அந்த அரசியலை நீங்க தடுத்துட்டீங்கன்னா அப்போ நீங்க சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய அந்த 4 பாரதிய ஜனதா கொடி கட்டியவர்கள் மற்ற அரசியல் எப்படி பேச விடுவாங்க? அரசியல் என்பது காமன். இப்போ கம்யூனிஸ்டுக்கு ஒரு கொள்கை, திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்டும் போனாலும் கம்யூனிஸ்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமே ஒரு கொள்கை. எப்படி இருக்கணும்னா சினிமாக்காரர்கள் அரசியல் வந்து கலந்து தானே இருக்கணும். வெறும் பாரதிய ஜனதாவை சேர்ந்த மையப்புள்ளிகள் மட்டும் சென்சார் போர்டில் இருந்தால் அப்படிதான் இருக்கும். நன்றி. ஒரு கருத்து, அதாவது டாவன்சி கோடு ஃபுல்லாக பேண்டு, அதுக்கப்புறம் டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு படம் ரொம்ப நாளைக்கு முன்னே வந்தது, அது உலகம் பூரா பேண்டு. அதுவும் கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி எடுத்த படம் தான். சில படங்களை வெளியிடவே முடியாதுங்கிற அளவில் இருக்கிறது. இதில் வந்து இன்னும் இதை பரிசீலனை பண்ணி நிச்சயமா விஜய் வந்து வெளியிட முடியாத ஒரு படத்தை சத்தியமா எடுத்திருக்க மாட்டார். அதனால இதெல்லாம் இருக்கு. அதனால இது பாஜகவை குற்றம் சாட்டி இல்ல, அவருக்கு அவ்வளவு பெரிய சமுதாய பொறுப்புள்ள திரைப்படத்தை அவர் இது வரைக்கும் நடிச்சதும் இல்ல, வெளியில வந்ததும் இல்ல. சமூகத்துல கமர்ஷியல் படம் தான், சோகப்பட்ட திரைப்படங்கள் தான் சரியா வந்திருக்கு. பிரச்சனை வரக்கூடாது நோக்கத்துக்காக தான் சென்சார் போர்டு. நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் திருப்பியும் போய் ஜட்ஜிட்ட வந்து சிங்கிள் ஜட்ஜிட்ட பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்களா, இல்லை ரிவ்யூ கமிட்டியை ஏற்றுக்கொண்டு சீக்கிரம் ரிலீஸுக்கு வந்து சுமூகமாக வந்து ஒரு உடன்படிக்கைக்கு போகிறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம்.